திமுக தான் தங்களுக்கு ஒரே எதிரி, மற்றவர்கள் யாரும் எதிரி இல்லை, வாக்குகள் சிதறக்கூடாது, திமுகவை வீழ்த்துவதே எங்களுடைய நோக்கம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தெரிவித்திருக்கிறார். இவருடைய கருத்து தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ரானுடன் இணைகிறார். அவருடைய பேசலாம். சார் வணக்கம். திமுகவை வீழ்த்துவதுதான் நோக்கம், அவர்கள் தவிர வேற யாரும் எங்களுக்கு எதிரி இல்லை அப்படின்னு சொல்றாரு, வாக்குகள் சிதறக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரடியான கேள்விக்கு, பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு நேரடியான கேள்விக்கு எடப்பாடியுடைய இந்த பதில் நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்டப்பேரவை தேர்தல் 2026க்கு திமுகவை வீழ்த்துவதுதான் நோக்கம், மற்ற கட்சிகள் எல்லாம் எதிரிகள் இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா 2024 மக்களவை தேர்தல் நடத்தும் போது திமுகவை வீழ்த்துவது அவருடைய நோக்கம் இல்லை அப்படின்னு பொருளா? அதனால பாஜகவோட கூட்டணியில் இல்லை என்று அர்த்தமா அப்படிங்கிறது தெரியல. அவர் தான் அதுக்கு விளக்கம் சொல்லணும். என்ன காரணத்தை சொல்லி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தார்கள்? அப்போது திமுகவை வீழ்த்துவது அவசியம் அப்படிங்கிற உணர்வு அவர்களுக்கு இல்லையா? இப்போது திடீரென்று திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களுடைய முதன்மையான நோக்கம், மற்ற கட்சிகள் எதுவுமே எங்களுடைய எதிரி இல்லை, திமுக மட்டும்தான் எதிரி என்று திடீரென்று சொல்வதற்கு காரணம் என்ன? அப்போ அவை யாரோ எதனாலோ அவருடைய நிலையில் ஒரு மாற்றம் வருவதற்கு காரணம் இருக்கு. அதுல அவங்க அவங்கள யாராவது ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, கையை முறுக்கி இருந்தாங்கன்னா, அல்லது மிரட்டி இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இணங்கி போவது என்ற முடிவை அதிமுக எடுத்திருக்கிறது. இவ்வளவு நாள் வீராவேசமாக சிறுபான்மையினர் நலன் காப்போம், சிறுபான்மையினருக்கு அரணாக இருப்போம் என்றெல்லாம் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் சும்மா நடிப்பு, வெற்று வார்த்தைகள், காற்றை மாசுபடுத்துகின்ற வெற்று முழக்கங்கள் அப்படின்னு தான் இப்போது புரிந்து கொள்ள முடியும். தேர்தலில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, உட்கட்சி தேர்தலை உட்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கணும்னா உட்கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்க தெரியணும். அடிப்படை நிலைப்பாடுகள்ல திராவிட இயக்க நீட்சி நாங்கள் என்று சொல்கிறீர்கள் என்றால் அதனுடைய அடிப்படை கோட்பாடுகளை பற்றி உறுதியாக நிற்க வேண்டும்ங்கிற இடத்துல இருந்து அவங்க தவறி போகிறார்கள். திமுக தான் முதன்மையான எதிரி அப்படின்னு வரையறுப்பதன் மூலமாக அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்து போறதுக்கும் தயாராக இருக்கிறாங்கன்னு தான் பொருள். ஏற்கனவே இதற்கான சிம்டம் நிறைய சமீப காலங்கள்ல கொடுத்துட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி வேறு, கொள்கை வேறு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக அவர் கூட்டணி பாஜகவோட இருந்தாலும் கொள்கை அளவுல நாங்க திராவிட இயக்க கொள்கைகளின் படி நிற்போம் அப்படின்னு சொல்வது போலதான் இருந்தது. அதுவே கூட்டணி வேறு, கொள்கை வேறுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்ச உடனே அவருடைய கருத்து வந்த போதும் ஒரு நக்கலும் நையாண்டியுமாக இந்தியா கூட்டணி இருக்கிறதாங்கிறதே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை 2024 மக்களவை தேர்தலில் பாஜக ஆட்சியை இழந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில அப்போது கூட்டணியிலிருந்து வெளியில வந்திருக்கலாம். இப்போ அது இல்ல, மீண்டும் ஆட்சி தொடர்கிறது அப்படிங்கிற நிலை வந்த உடனே மாநிலத்திலையும் ஆட்சியில இல்ல, ஒன்றிய அரசோட கருணை பார்வையும் நம்ம மேல இல்லைன்னா நமக்கு நிறைய சிக்கல்கள் வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு பிராக்டிக்கல் அப்ரோச்சில் அவர் மீண்டும் பாஜகவோடு இணக்கமாக போற முடிவுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு தான் இதை பார்க்கும் போது தெரியுது. வேறு தெளிவான விஷயங்கள் எதுவும் சொல்லல. யார் யாரு எங்க இருக்க போறாங்கிறத 6 மாசத்துக்கு பிறகு கேளுங்கள். 1 வருஷம் இருக்கு தேர்தலுக்கு, அதனால 6 மாசத்துக்கு முன்னாலதான் கூட்டணிகள் எல்லாம் பத்தி பேச முடியும் அப்படின்னு பொதுவாக சொல்கிறார். அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் அதை நோக்கிய காய்கள் நகர்த்தப்படாமல் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இது விஜய் அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டார் அப்படின்னு இடையில பிரசாந்த் கிஷோரோட பேட்டி வந்ததனுடைய விளைவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் ஒரு சந்தேகம் வரலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி இது ஏற்கனவே ரொம்ப காலமாக பாரதிய ஜனதா கட்சி இதை நோக்கிதான் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் காய்களை அப்படிங்கிறது தெரிஞ்சதுதான். அவங்க தனியாக நின்று திமுகவுக்கு எதிராக தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக இல்லாமல் தனியாக நின்று எதிர்த்து நிற்க முடியாது என்ற முடிவு அவர்களுக்கு தெளிவாக தெரியுது. என்னதான் தமிழ்நாடு பாஜக நாங்க வானத்தை வில்லா வளைச்சிருவோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களால எதுவும் செய்ய முடியாதுங்கிறத பாஜக தலைமை உறுதியாக தெரிஞ்சு. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஜென்ராம்.